வணக்கம். என் பெயர் டாக்டர் பூருதாவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் பேசப் போகிறோம் ஒரு உணவு திட்டம் பற்றி. இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படின்றாண்டி சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் பல விஷயங்கள் நடக்கின்றன. சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. சிறுநீரகம் பாதிக்கப்படுவதால் உடலில் அதிக அளவு யூரியா போன்ற கழிவுகள் சேர்ந்து வருகின்றன. நாம் நோயாளியின் உணவு முறையை மாற்றி அதில் மேம்பாடு கொண்டு வந்தால் நோயாளியின் உடலில் கழிவுகள் உருவாகுவது குறைந்து விடுகிறது. மேலும் கழிவுகள் குறைவாக உருவாகும் போது அவை இரத்தத்தில் குறைவாக சேருகின்றன. அறிக்கைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. சிறுநீரகத்திற்கும் ஓய்வு கிடைத்துள்ளது. சிறுநீரகத்தின் செயல்பாடுகள் மேம்படுகின்றன. அப்படியானால் சிறுநீரக நோயாளி என்ன சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை குறித்து நாம் விவாதிக்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போது இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன் உங்களிடத்தில் எங்கேயாவது கிஎஃப்டி அறிக்கை படித்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வீடியோவை இங்கே நிறுத்தி உங்கள் கிஎஃப்டி அறிக்கையை எடுத்து வாருங்கள். எல்லோரும் தங்கள் அறிக்கையை எடுத்து வந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இப்போது 13 அம்சங்களிலிருந்து தொடங்குகிறோம். முதலில் மிக பெரியதாக எழுதப்பட்டிருக்கும் விஷயம், மேலும் உங்களுக்கு மிகவும் பயமளிக்கும் விஷயம், அது கிரியேட்டினின். சரி, இதை நாம் விவாதிக்கப் போகிறோம். கிரியேட்டினின் என்பது நாம் புரதம் சாப்பிடும் போது அது நமது தசைகளில் சென்றுவிடும் போது கிரியேட்டினின் ஆக மாறுகிறது. அதிலிருந்து உருவாகும் அடிப்படை பொருள் இதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படியானால் நீங்கள் முதலில் என்ன செய்வீர்கள்? உணவில் புரதத்தின் அளவை கட்டுப்படுத்துவீர்கள். இப்போது உங்கள் அறிக்கையில் இன்னொரு விஷயம் இருக்கும், அது மொத்த புரதம். சிலவற்றில் எதுவும் இருக்காது, இருப்பினும் சிலவற்றில் இருக்கும். அது மிகவும் நல்ல விஷயம். மொத்த புரதத்தை பாருங்கள், அது சாதாரண மதிப்புக்குள் இருக்கிறதா என்பதை. அந்த நோயாளிகளின் அறிக்கைகளில் மொத்த புரதம் சாதாரண மதிப்புக்குள் வந்தால் அவர்களின் உடலுக்கு புரதத்தின் தேவையில்லை. அந்த நோயாளிகள் தங்களை புரதமில்லா உணவுக்கு தள்ளி கொள்ளலாம். அதாவது, நாங்கள் பாலை நிறுத்தி விடுவோம், நாங்கள் பருப்புகளை நிறுத்தி விடுவோம், நாங்கள் மாமிசத்தை நிறுத்தி விடுவோம், நாங்கள் எந்த விதமான புரதத்தை ஒன்றுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். உங்களுடைய மனதில் கேள்வி இருக்கலாம், புரதம் சாப்பிடாமல் உடல் எப்படி செயல்படும்? இதற்கான பதிலை நான் சிறிது நேரத்தில் கொடுக்கிறேன். இப்போது அந்த நோயாளிகளின் அறிக்கையில் புரதத்தின் அளவு 9க்கும் குறைவாக இருந்தால் அவர்கள் தங்கள் உணவில் புரதத்தை நிறுத்தக்கூடாது. நீங்கள் எந்த வகையான புரதத்தை சாப்பிட வேண்டும் என்பதை பார்க்கலாம். இப்போது இது முக்கியமாகிறது. நீங்கள் லைட் புரதம், அதாவது சைவ புரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பருப்புகள் போன்றவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் நான்வெஜ், கோழி, மட்டன் ஆகியவற்றை முழுமையாக நிறுத்துவோம். இதனை தொடங்குவது பற்றியும் சாப்பிடுவது பற்றியும் நீங்கள் யோசிக்க கூடாது. இப்பொழுது உங்களின் மனதில் சில கேள்விகள் எழுந்திருக்கலாம். எங்கள் உடலில் பலவீனம் ஏற்படும் என்று இல்ல. ஜெயினர்கள் நான்வெஜ் உணவுகளை தொடுவதில்லை. அவர்களின் உடலில் எந்தவித குறைபாடும் இல்லை இவை போன்ற பருப்புகளை சாப்பிடுவதால். ஆகையால் நீங்கள் இவை போன்ற பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டால் உங்கள் உடலிலும் எந்தவித குறைபாடும் ஏற்படாது. இது நிரூபிக்கப்பட்டது, கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது நாம் முன்பு கூறியது போல கிரியேட்டினின் கட்டுப்படுத்துவதற்காக நாம் புரோட்டீன் உட்கொள்ளலை முழுமையாக நிறுத்தினால் நமது உடலில் பிரச்சனை ஏற்படுமா அல்லது ஏற்படாதா என்பதை பார்க்கலாம். பெரும்பாலான நோயாளிகளில் பிரச்சனை ஏற்படுவதில்லை. இதுக்கு பின்னாலே காரணம் என்னன்னால், உணவில் நாம் கார்போஹைட்ரேட்டுகளை நல்ல அளவில் எடுத்துக்கொள்கிறோம். ரொட்டியும் சாப்பிடுகிறோம், சாதமும் சாப்பிடுகிறோம். சர்க்கரை நோய் நிலையை பொறுத்து நாம் சாப்பிடுகிறோம். நாம் உணவை நல்ல அளவில் சாப்பிடுகிறோம், கார்போஹைட்ரேட்டுகளை எடுத்துக்கொள்கிறோம். அப்பொழுது உடல் அதை தானாகவே புரதமாக மாற்றிக்கொள்கிறது. உடலின் தேவைக்கு ஏற்ப எனக்கு யூனிட் புரதம் தேவைப்பட்டால் உடல் யூனிட் உருவாக்கி கொள்ளும். சரி, ஆனால் அது கூடுதலாக உருவாக்காது. அது 20 யூனிட் மட்டுமே உருவாக்கும். நாம் புரதம் சாப்பிடும்போது மிகுந்த புரதம் நம் உடலில் செல்கிறது. அதனால் புரதம் இல்லாத உணவு கட்டுப்பாட்டில் செல்லும் நோயாளிகள், ஏனெனில் அவர்கள் முழுமையாக வளர்ந்தவர்களாகிவிட்டார்கள், அவர்களின் உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குழந்தை, சிறிய குழந்தை என்றால் அவர்களின் உணவில் புரதத்தை நீக்கக்கூடாது. இது முழுமையாக வளர்ந்தவர்களுக்கு மட்டுமே, 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டுமே. 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் குழந்தைகள், நோயாளிகள் யாரும் புரதமில்லாத உணவு கட்டுப்பாட்டில் செல்லக்கூடாது. ஏனெனில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், உடல் வளர்ந்து கொண்டிருக்கிறது, திசுக்கள் உருவாகின்றன, எல்லாம் உருவாகின்றன. அதனால் அவர்களுக்கு புரதம் கிடைக்கவில்லை என்றால் நமது வளர்ச்சி தடைபடும்,
அதனால் 18 வயதுக்கு கீழ் அல்லது 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு புரதம் உணவாகவே வேண்டும். பருப்புகளிலிருந்து உணவாக வேண்டும். மேலும் அதற்கு மேல் உள்ள நோயாளிகளை நாங்கள் அறிக்கையின் அடிப்படையில் பார்த்து உணவாக வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதை முடிவு செய்யலாம். அதனை நாங்கள் நிர்வகிக்க முடியும். உங்கள் காகிதத்தில் நீங்கள் பருப்பு சாப்பிட வேண்டும் அல்லது வேண்டாம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த காகிதத்தில் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். இப்போது யூரியாவை பற்றி பார்க்கலாம். யூரியா என்ன? அது எங்கு உருவாகிறது? மற்றும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். யூரியாவை உங்கள் கல்லீரல் உருவாக்குகிறது. நாம் உணவு சாப்பிடும்போது உணவை உடைக்கிறவர் யார்? நாம் உணவு சாப்பிட்டோம், நிறைய சாப்பிட்டோம், முழுவதும் நெய் அல்லது பூரி, பட்டூரா சாப்பிட்டோம் என்றால் கல்லீரல் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அல்லது நாம் சாப்பிட்டது ரொட்டி, சாதம் என்றால் கல்லீரல் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். யோசிக்கவும். பூரி, பட்டூரா அதிகமாக சாப்பிட்டால் நமது கல்லீரல் அதிகமாக வேலை செய்கிறது. அது அதிகமாக வேலை செய்தால் அதிக யூரியா உருவாகிறது. எனவே எளிதில் செரிக்க முடியாத எந்த ஒரு பொருளையும் நாங்கள் உடலில் சேர்க்கவில்லை. அதனால் முதல் விஷயம் என்னவென்னா, பொரித்த உணவு, ஏனெனில் அதை செரிக்க கடினம். இரண்டாவது விஷயம், நீங்க அதை நீக்குவது, உங்களோட புரதம் அதிகமாக உள்ளது. புரதத்தை நீக்கிவிட்டோம். மீண்டும் விவாதிக்க மாட்டோம். எந்த ஒரு பொருளும் செரிக்க கடினமானது. கல்லீரலுக்கு குறைவாகவே வருகிறது. அதை உணவில் சேர்த்தால் யூரியா அதிகரிக்கும். இனி உணவில் இருக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், எங்கள் ரொட்டி தயாராகிவிட்டது. உலர்ந்த பரோட்டா தயாராகிவிட்டது. புரோட்டா அப்படி என்று சொல்லக்கூடாது, ரொட்டி என்று சொல்ல வேண்டும். அந்த ஸ்டஃப் ரொட்டியை நீங்கள் சாப்பிட்டால் அதில் உங்கள் யூரியா மிக குறைவாக உருவாகிறது. உங்கள் உடல் மிகவும் சிறப்பாக வாழ்கிறது. நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள் என்றால் அவர்கள் அரிசி சாப்பிடக்கூடாது. நோயாளிகள் நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்கள் அரிசியையும் சாப்பிடலாம். ஆனால் அதனுடன் 1-2 ரொட்டி எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். உணவில் இவ்வளவு மாற்றம் செய்தால் கூட யூரியா கூடுதல் உருவாகுவது நிற்கிறது. உடலுக்கு யூரியாவால் அறிகுறிகள் தெரியாது. மிகவும் நல்ல முறையில் உடல் வாழ்கிறது. இப்போது மூன்றாவது முக்கியமான விஷயத்திற்கு செல்வோம். இது பற்றி உங்களுக்கு மிகவும் குறைவாக தெரியும். அது உங்கள் அறிக்கையில் பொட்டாசியம் குறைவாக உள்ளது. அம்பீப் என்றால் அது உங்கள் தசைகளுக்கு சக்தி அளிக்கிறது. ஆனால் புரதத்தின் அளவு தேவைக்கு அதிகமாக அதிகரித்தால் அது உங்கள் தசைகளில் சோர்வு ஏற்படுத்துகிறது. இப்போது உங்கள் இதயம் கூட தசைகளால் ஆனது, தசைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. பொட்டாசியத்தின் அளவுகள் அதிகரித்தால் அதற்கான மிக மோசமான தாக்கம் மற்றும் இதய செயலிழப்பு, இதய நிறுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் மிகவும் அதிகரிக்கின்றன. அதனால உங்க கிட்டின் அளவு சாதாரணமாக இருந்தாலும் பொட்டாசியம் உங்கள் அளவை மீறி செல்கிறது. அப்படிப்பட்ட நிலைகளில் சிறுநீரக செயலிழப்பு இல்லாமல் கூட டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும். காரணம் என்னவென்றால் பொட்டாசியத்தை நீக்க வேண்டும், இல்லையெனில் அது ஆபத்தானதாகி விடும். இப்பொழுது பொட்டாசியம் உடலில் உருவாகாது. கிரியாட்டினின் மற்றும் யூரியா உடலில் உருவாகுவது போல இந்த பொட்டாசியம் உடலில் முற்றிலும் உருவாகாது. இது ஒரே ஒரு விஷயத்திலிருந்து மட்டுமே வருகிறது, அது நம் உணவு. இப்போது உணவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும். அவற்றில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளது. பொட்டாசியம் ஒவ்வொரு உணவு மற்றும் பான பொருளிலும் உள்ளது. நீங்கள் எந்த பழத்தையும் சாப்பிடுங்கள், காய்கறிகளையும் சாப்பிடுங்கள், ரொட்டி சாப்பிடுங்கள், அரிசி சாப்பிடுங்கள், எதையும் சாப்பிட்டாலும் அதுல பொட்டாசியம் இருக்கும். அதனால் அதில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளவற்றை நாம் உணவிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். அப்படியானால் உங்கள் காகிதத்தை எடுத்துக்கொண்டு தொடங்குங்கள். மண்ணின் கீழ் வளரக்கூடிய பழுப்பு நிற காய்கறிகளில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளது. நான் உதாரணமாக கூறுகிறேன். உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி, அரபி, ஜிமிகண்ட், தாமரை தண்டு போன்றவற்றில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளது. அவற்றை உணவு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு இலைகளும், காய்கறிகளும் குளிர்காலத்தில் மிகவும் நன்றாக கிடைக்கின்றன. இப்போ குளிர்காலத்தில் கிடைக்கின்றன. மேதி, பசலைக்கீரை, பத்துவா, சாவுளை போன்றவை நிறைய உள்ளன. அவற்றின் கீரையை சமைக்க வேண்டாம். அதாவது நான் மேதிக்கீரை ரொட்டி மாவில் கலந்து சாப்பிட விரும்பினால் சாப்பிடலாம். நான் பசலைக்கீரை ரொட்டி சாப்பிட விரும்பினால் சாப்பிடலாம். ஆனால் அதை குக்கரில் வைத்து சமைத்து அதன் கீரை செய்ய முடியாது. இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் வேறு எந்த பச்சை காய்கறி, உதாரணமாக மேதி, சாவுளை போன்றவற்றை சாப்பிட விரும்பினால் அதில் மற்ற காய்கறிகளை சேர்க்கலாம். உதாரணமாக கோவா அல்லது உங்கள் கேரட், பட்டாணி போன்றவை அவற்றை கலந்த காய்கறியாக சமைக்கலாம்.
ஆனால் ஆட்டிய மற்றும் மட்டும் ஜூலையில் இருந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் கட்டுப்படுத்தினால் பொட்டாசியம் அளவையும் நீங்கள் மிகவும் கட்டுப்படுத்த முடியும். காய்கறிகளில் இதை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இப்போது பழங்களின் மீது செல்வோம். எதை நாம் சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பதை பார்க்கலாம். பொட்டாசியம் அதிகமாக உள்ளதால் ஒரு சிறிய பட்டியல் உள்ளது. அதை நீங்கள் குறித்துக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. முதலில் மிகவும் ஆபத்தான பழத்திலிருந்து தொடங்குவோம். அது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளது. இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. 2வது நாம் மிகவும் மென்மையான பழங்களை சாப்பிடுகிறோம். அதை யூடியூபில் மிகவும் பிரபலமாக்கப்படுகிறது. ஆனால் அது ஆபத்தானது. அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது அந்த சக்தி பெறுவதற்காக நாம் உலர் பழங்களை சாப்பிடுகிறோம். சிறுநீரக நோயாளிகள் சக்தி பெறுவதற்காக உலர் பழங்களை சாப்பிட முடியாது. எந்த ஒரு விலையிலும் அது முந்திரி, பாதாம், திராட்சை, முந்திரி, திராட்சை போன்ற எந்த உலர் பழமாக இருந்தாலும் எந்த அளவிலும் காட்டப்பட்டாலும் இதனால் இரத்தம் உருவாகிறது. இதனால் சக்தி கிடைக்கிறது. ஆனால் பொட்டாசியத்துடன் கிடைக்கிறது. எனவே உங்கள் சொந்தமாக பரிசோதனை செய்ய வேண்டாம். சக்தி பெறுவதற்காக முயற்சி செய்யும்போது உயிர் போய்விட்டால் நீங்கள் பணம் செலுத்த வேண்டியதில்லை. உலர் பழங்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஏன் நிறுத்த வேண்டும்? நான் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். திராட்சையை எவ்வளவு சாப்பிட வேண்டும்? இப்பொழுது அதே அளவு திராட்சையை எடுத்துக்கொள்ளுங்கள். அது தேநீர் என்றால் அதிக தானியங்களை கொண்ட திராட்சை வகையை தேர்ந்தெடுக்கவும். திராட்சை உலர்ந்தால் அதில் உள்ள நீர் வற்றிவிடும். அதில் பாகிருந்த பொட்டாசியம் கச்சிதமாக மாறிவிடும். ஏனெனில் நீரால் அது முதலில் கலைந்திருந்தது. கச்சிதமாக மாறுவதால் சிறிய அளவிலே பொட்டாசியம் அளவு அதிகமாகிவிடும். அதனால் தான் அனைத்து உலர் பழங்களும் சிறுநீரக நோயாளிகளுக்கு தவிர்க்கப்படுகின்றன. அதே போல குளிர்காலத்தில் மேலும் ஒரு விஷயத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். மற்றும் குறிப்பாக பஞ்சாபிகளுக்கு சில பலவீனங்கள் உள்ளன. குளிர்காலத்தில் காஜர் ஹல்வா, மக்காச்சோள ரொட்டி, சரசோன் கீரை, வெல்லம் சர்க்கரை சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அதனால் பிரச்சனை அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். 2வது விஷயத்தை நான் என்ன சொன்னேன்? நாங்கள் உங்களுக்கு சரசோன் கீரையை ஏன் தவிர்க்க சொன்னோம்? நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். 3வது விஷயம், நாங்க காஜர் ஹல்வா பத்தி சொன்னோம். காஜர் ஹல்வா சாப்பிடலாம். இழந்ததை கவனித்துக் கொள்வது. இதனை நாங்கள் பின்னர் எப்போதாவது வீடியோவில் விவாதிப்போம். ஆனால் வெல்லம் என்பது கரும்பிலிருந்து எடுக்கப்படுகிறது. கரும்பு ஜூஸ் தயாரிக்கப்படுகிறது மற்றும் அதை வேக வைத்து வெல்லமாக்கப்படுகிறது. அதாவது பல கரும்புகளில் உள்ள பொட்டாசியம் வெல்லத்தில் செறிவடைகிறது. அதனால கொஞ்சம் நாம் வெல்லம் சாப்பிட்டால் பொட்டாசியத்தின் அளவு மிகவும் அதிகமாகி விடுகிறது. அது உங்கள் நுரையீரலை சுத்தம் செய்யட்டும். அது உங்கள் நீரிழிவு நோய்க்கு நல்லது, அல்லது அது உங்களுக்கு ஏதோ ஒன்றுக்கு நல்லது. நீங்கள் பல விஷயங்களை, பல நன்மைகளை பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. வெல்லம் எனக்கு நல்லது, ஆனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு ஆபத்தானது. முயற்சி செய்வது விலை கொடுக்க வேண்டியதாகிறது. சரி, இவை போன்ற பரிசோதனைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். சர்க்கரை சாப்பிடுங்கள். சந்தையில் கிடைக்கும் இருமுறை சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. எதை அப்போ நீங்கள் கெட்டதாக நினைக்கிறீர்களோ அதை நான் கெட்டதாக கருத மாட்டேன். அது உங்களுக்கு சரியாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். இப்போது உங்கள் அறிக்கையில் மற்றொரு முக்கியமான விஷயத்திற்கு செல்கிறோம். சோடியம் போன்றவை. மக்கள் சோடியம் எங்கள் உடலில் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிவார்கள். அது உப்பு. சரி, உப்பு சந்திருக்கு. இப்படி நம்மிடம் பல வகையான மலிவான மற்றும் விலை உயர்ந்தவை வருகின்றன. டேட்டாவின் சாதாரண சோல்ட் நுட்டிசதாய் இருந்து பரவி உள்ளது. 150 ரூபாய்க்கு கிடைக்கும். பச்சை நிற டாடா லைட் என்று அழைக்கப்படுகிறது. அவரு உங்களுடைய ஹிமாலயன் சால்ட்டில் ஒன்றை பெறுகிறார். இப்போது இவ்வளவு வகையான உப்புகள் சந்தையில் கிடைக்கின்றன. ஒரு சிறுநீரக நோயாளி எந்த உப்பை சேர்க்க வேண்டும்? இது ஒரு கடினமான பணியாகி விடுகிறது. இதை எவ்வாறு எளிதாக்குவது என்பதே நாங்கள் உங்களுக்கு தகவல் வழங்குவோம். முதலில் நாம் மிகவும் விலை உயர்ந்தவற்றிலிருந்து தொடங்குவோம். அதாவது விலை உயர்ந்த உப்பு ஹிமாலயன் உப்பாகும். இது எப்படி தயாரிக்கப்படுகிறது? மலைகளில் நீரை தடுத்து அந்த நீர் ஆவியாகி விடும்போது கீழே எஞ்சுவது ஹிமாலயன் உப்பு அல்லது பிங்க் உப்பு. இதுல பிங்க் நிறம் எங்கிருந்து வருகிறது? இயற்கை கனிமத்திலிருந்து. இந்த உப்பில் புரதத்தின் அளவு அதிகமாக உள்ளது. இதனை சாப்பிடுவீர்கள் என்றால் இரத்தத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கும். நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் புரதத்தின் அறிக்கை மோசமாக வந்தால் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்கள் எந்த உப்பை சாப்பிடுகிறீர்கள்?
நீங்கள் பிங்க் உப்பை அதுவும் விலை உயர்ந்ததை சாப்பிடுகிறீர்கள் என்றால் இதுவே கேஸ்னு காரணம். இப்போது அதை கொஞ்சம் பார்க்கலாம். மலிவு, அந்த உப்பு, லைட் உப்பு, அதுக்கான விளம்பரத்தை நீங்க டிவியில பார்த்திருப்பீங்கள். இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இப்போது அதன் பாக்கெட்டை எடுத்து அதன் பின்புறம் 88% சோடியம் குளோரைடு மற்றும் 15% என்று எழுதப்பட்டிருக்கும். பொட்டாசியம் குளோரைடு, அதாவது அதில் பொட்டாசியம் குளோரைடு சேர்க்கப்படுகிறது. செயற்கை பொட்டாசியம் குளோரைடு சேர்க்கப்படுகிறது. அதனால் அது இரத்த அழுத்தத்தை மேலாண்மை செய்கிறது. மிகவும் சரியான பொருத்தம். உங்களுக்கு இது முற்றிலும் பொருந்தாது. உங்கள் பொட்டாசியம் அதிகரித்து இருந்தால், மேலும் நீங்கள் இந்த உப்பை சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் பொட்டாசியம் இந்த உப்பின் காரணமாகவே அதிகரித்துள்ளது. கிட்னி பிரச்சனை உள்ள நோயாளிகளில் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கவில்லை. இந்த 2 உப்புகளையும் சாப்பிடுறதுக்கு பிறகும் இது நல்ல விஷயம். நீங்கள் பொட்டாசியம் நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எதிர்காலத்தில் எப்பொழுது அதிகரித்தாலும் இதன் காரணமாக அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்போதாவது பெரிய மாற்றங்கள் செய்யும் போது உப்பை மாற்றுவதற்கு பதிலாக உங்கள் வேலை மருந்துகள் இல்லாமல் முடியும். இப்பொழுது 3வது விஷயத்திற்கு செல்வோம். அது உங்கள் சாதாரண உப்பு. இது 27 ரூபாய் பையில் கிடைக்கிறது. இந்த உப்பு பெரும்பாலும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. ஆனால் இதன் உள்ளே பொட்டாசியம் மதிப்பு 0. அதனால் உங்கள் இரத்த அழுத்தம் குறைவாக இருந்தால் நீங்கள் இந்த உப்பை எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமா இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் இதையே செய்ய வேண்டும். வேறு விருப்பம் இல்லை. இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அதை எதனால் சரி செய்வீர்கள்? மருந்துகளால் சரி செய்வீர்கள், உப்பால் அல்ல. அப்படி செய்யக்கூடாது. என் கருத்து புரிந்ததா? ஒரு விஷயம் குறைவாக ஆபத்தானது, ஒரு விஷயம் அதிகமாக ஆபத்தானது. அதிகமாக ஆபத்தான விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். அது பொட்டாசியம். இரத்த அழுத்தம் அல்ல. இரத்த அழுத்தத்தை மேலாண்மை செய்ய எனக்கு பல வழிகள் உள்ளன. ஆனால் பொட்டாசியத்தை மேலாண்மை செய்ய எனக்கு வழிகள் குறைவாக உள்ளன. ஆகையால் நாம் பாதுகாப்பை கட்டுப்படுத்த உப்பை மாற்றுவோம், மருந்தை நிறுத்த மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன் என்பது உங்கள் உடலுக்கு நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே நான் என்ன செய்கிறேன்? ஓபிடியில் உட்கார்ந்து இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் நான் அனைத்து அறிவையும் உங்களுக்கு பண்ணிட்டேன். தயவு செய்து அதை நல்லா உறிஞ்சிக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் உங்களிடம் பெரிய ஒரே கேள்வி வருகிறது. சரி, இப்போது உங்கள் அறிக்கையில் கால்சியமேட் பாஸ்பரஸ் வருகிறது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை நீங்கள் உணவால் நிர்வகிக்க முயற்சித்தால் உங்கள் உணவு முழுவதும் முடிந்துவிடும். எனவே நான் எப்போதும் என் நோயாளிகளுக்கு உணவில் இவ்வளவு கடினமாக இருக்க விரும்பவில்லை. உணவுக்கு எந்த பொருளும் மீதம் இல்லை. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த எல்லா பொருட்களும் உணவிலேயே உள்ளன மற்றும் ஏதோ ஒன்று உங்கள் உடலில் செல்லும். அப்படியானால் நீங்கள் மனதை வைத்திருந்தால் முழுமையாக அனைத்து உணவையும் சாப்பிட்டு விட்டீர்கள். பால் பொருட்களை விட்டுவிட்டீர்கள், குறைத்து விட்டீர்கள், நிறுத்திவிட்டீர்கள், புரதத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் அதிகபட்சம் 99.9% வழக்குகளில் விஷயங்கள் தீர்ந்து விடுகின்றன மற்றும் தனியாக எங்களுக்கு எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்க வேண்டியதில்லை. அப்படியானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கூகுளில் சென்று கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை தேடுங்கள், திருமணம் முடிந்துவிட்டது. பாஸ்பரஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை தேடுங்கள், திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அவற்றை நிர்வகிக்க எங்களுக்கு மேலும் பொருட்களை புரிந்து கொள்ள தேவையில்லை. சிறிதளவு உணவு சென்றுவிடும். ஆனால் அதை நீங்கள் நிர்வகிக்க முடியும். மருந்துகளின் உதவியுடன் எளிதாக உதவி கிடைக்கும். மேலும் இது உயிருக்கு ஆபத்தானது அல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். பாஸ்பரஸ் உங்கள் இரத்தத்தில் அதிகரித்தால் அது உங்களுக்கு உடல் வலியை ஏற்படுத்தும். உங்கள் எலும்புகளை பற்றி பலவீனமாக்கும். ஆனால் உங்கள் உயிரை எடுக்காது. சரி, அதன கால்சியம் மற்றது வைட்டமின் டி மில்லுக்கு நிரப்ப முடியும். அதனால் நமக்கு கவலை இருக்காது. பாஸ்பரஸ் பைண்டர்கள் சந்தையில் கிடைக்கின்றன. அவை எளிதாகவே செயல்படுகின்றன. அதனால இதை கட்டுப்படுத்த அதிகமாக உணவின் உதவியுடன் நிர்வகிக்க தேவையில்லை. இப்போது உங்களுடைய கிஎஃப்டி அறிக்கையில் உள்ள அனைத்து நிலைகளும் அனைத்து விஷயங்களும் அதிகபட்சமாக கவர் செய்யப்பட்டுள்ளன என்று நான் நம்புகிறேன். அதில் குளோரைடு மற்றும் அந்த அனைத்து விஷயங்கள் மீதம் உள்ளன. நீங்கள் எப்போதும் சோடியத்தை கட்டுப்படுத்தினால் குளோரைடு தானாகவே கட்டுப்படுத்தப்படுகிறது. அதை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் அதை விளக்க நான் தேவையில்லை. இப்போ நம்ம உணவு பற்றிய பேச்சுக்கு செல்வோம். ஒரு விஷயம் அது அறிக்கையில் இல்லை. உங்களுடைய உடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் உணவு சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்போம். மேலும் உடல் 70% தண்ணீரே ஆகும். எனவே எங்கள் உடலில் தண்ணீர் அதிகமாக இருந்தால்
வீக்கம் ஏற்படலாம், நுரையீரலில் தண்ணீர் நிரம்பலாம், நிமோனியா ஏற்படலாம், நம் உடல் பாதிக்கப்படலாம். தண்ணீர் குறைவாக குடித்தால் நம் உடலில் சிறுநீரகத்திற்கு தண்ணீர் இருக்காது. அது யூரியாவை உருவாக்க முடியாது. எனவே தண்ணீரின் சரியான அளவு நம் உடலில் இருக்க வேண்டும். இப்போ தண்ணீரின் சரியான அளவை நாங்கள் எப்படி வரையறுக்கலாம்? அம்பெண்டு இப்ப நின்று சிலருக்கு அதிகமாக வியர்க்கிறது, சிலருக்கு குறைவாக வியர்க்கிறது. சிலருக்கு அதிகமாக பேச வேண்டிய வேலை இருக்கிறது. சிலருக்கு பேச வேண்டிய வேலை இல்லை. சிலர் வெயிலில் வேலை செய்கிறார்கள், சிலர் குளிரில் இருக்கிறார்கள். இப்போது அனைவருக்கும் ஒரே அளவு தண்ணீர் கொடுக்க முடியுமா? அல்லது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் தண்ணீர் குறைவாக இருக்கும்போது அது உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. என்ன எச்சரிக்கை கொடுக்கிறது? தொண்டை வறண்டு போகிறது, வாய் வறண்டு போகிறது. தொண்டை வறண்டு போகிறது, வாய் வறண்டு போகிறது என்றால் உடலில் தண்ணீர் குறைவாக இருக்கிறது. தண்ணீர் குடிக்க வேண்டும், எவ்வளவு அளவில் குடிக்க வேண்டும், எவ்வளவு அளவில் குடிக்க வேண்டும் என்பது இப்போது முக்கியமாகிறது. அப்படியானால் நீங்கள் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும். உங்கள் டயாலிசிஸ் நடைபெறவில்லை என்றால் ஒரே நேரத்தில் ஒரு கப் தண்ணீர், அதாவது ஒவ்வொன்றாக தண்ணீர் ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது. அதாவது நான் ஒரு கப் தண்ணீர் குடித்தேன், 50 நிமிடங்களில் தாகம் தீர்ந்ததா அல்லது தீரவில்லை, தீர்ந்துவிட்டது அல்லது தீரவில்லை. உங்கள் மனதில் தண்ணீரை குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்றால் ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது. பாட்டிலில் இருந்து குடிக்கக்கூடாது. கப் மூலம் குடிக்க வேண்டும். இதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் உங்கள் உடலில் ஒருபோதும் வீக்கம் வராது, தண்ணீர் சேராது, சிறுநீரின் ஓட்டம் சரியாக இருக்கும் மற்றும் யூரியா உடலிலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கும். உங்கள் அளவுகள் குறைந்து கொண்டே இருக்கும். இப்போது டயாலிசிஸ் செய்யப்படும் நோயாளிகளின் உடலில் தண்ணீரை நாம் மிகச்சரியாக அளவிட விரும்புகிறோம். எந்த விதமான கூடுதல் தண்ணீரையும் சேர்க்க விரும்பவில்லை. ஏனெனில் அவர்களின் நுரையீரலுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் வீக்கம் உள்ள அல்லது டயாலிசிஸ் நடைபெறும் நோயாளிகளுக்கு ஒரு கப் பதிலாக அரை கப் அளவாக குறைக்க வேண்டும். அரை கப் என 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை குடிக்க வேண்டும். பின்னர் 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை குடிக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் யூரின் வெளியேறுகிறது. அது உடலில் இருந்து வெளியேறும். உங்கள் உடலில் நீரின் அளவை கட்டுப்படுத்த ஆத்தான் உதவுகிறது. நீங்கள் குடித்த நீர் மூத்திரப்பையில் சென்றுவிடும். 10 அல்லது 15 நிமிடங்களில் நீங்கள் மீண்டும் மற்றொரு தண்ணீரை குடிப்பீர்கள். அதனால் கூடுதல் நீர் உடலில் சேராது. கவனமாக இருங்கள். உங்கள் உடலில் வீக்கம் ஏற்படுகிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் உப்பு மிக அதிகமாக குறைக்க வேண்டும். எந்த வகையான உப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எவ்வளவு உப்பை சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உடலில் நீர் சேரும். உப்பை குறைத்துவிட்டால் உடலிலிருந்து நீர் வெளியேறிவிடும். உடலில் எங்காவது வீக்கம் உள்ளவர்களுக்கு முகத்தில், கைகளில் அல்லது கால்களில் அவர்கள் தங்களின் மொத்த புரதத்தை கவனிக்க வேண்டும். அவர்களின் அறிக்கைகளில் மொத்த புரதம் குறைவாக இருக்கும். மேலும் அவர்கள் தங்களின் தைராய்டு பரிசோதனையும் செய்ய வேண்டும். உங்கள் தைராய்டு TSH அதிகமாக வந்தால் அது உங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதை தீர்ப்பது மிகவும் அவசியம். நீங்கள் தீர்த்தால் வீக்கம் போகும், தீர்க்கவில்லை என்றால் எதை செய்தாலும் வீக்கம் போகாது. தைராய்டு என்பது நமது மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் சாப்பிடும் உணவில் எவ்வளவு புரதம் உருவாகும், எவ்வளவு புரதம் உருவாகாது, அதுல தைராய்டின் பங்கு மிகுந்தது. ஆகவே உங்கள் உடலில் புரதம் குறைவாக இருந்தால் நீங்கள் தைராய்டு பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதை எழுதிக் கொள்ளுங்கள். இருந்தால் எழுதிக் கொள்ளுங்கள். நான் இதை நாளை செய்து மருத்துவருக்கு அனுப்புவேன். சரி, இப்போது உங்களுடைய அறிக்கையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தெளிவாக விளக்கிவிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் எங்களிடம் உள்ளது. அது பழங்களில் புளிப்பு பழங்களை நாங்கள் தவிர்க்க சொல்லுகிறோம். நோயாளிகள் இதை மிகவும் நன்றாக அறிவார்கள். மருத்துவரின் முன்னிலையில் நீங்கள் புளிப்பு பழங்களை சாப்பிட்டதாக, மாம்பழம் சாப்பிட்டதாக சொன்னால் சிகிச்சை நிறுத்தப்படும். சிகிச்சை வழங்குவதை முற்றிலும் நிறுத்தி விடுவார்கள். நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் பரவாயில்லை. மருத்துவர் உங்களுக்கு எந்த அனுமதியும் தரமாட்டார். ஏன் என்கிறதை நான் சொல்கிறேன். உங்கள் அறிக்கையில் சிறுநீர் அறிக்கையை பற்றியது. உங்கள் சிறுநீரின் PS என்ன என்பதை அதில் எழுதப்பட்டுள்ள ST உங்கள் சிறுநீர். அது அமிலமாக இருப்பதற்கு காரணம் அது உடலில் உருவாகும் அமிலம். அதை சிறுநீரகம் வெளியேற்றுகிறது மற்றும் இரத்தத்தின் PSI நிர்வகிக்கிறது. சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது எவ்வளவு கூட சேகரிக்கப்படுகிறது, சிறுநீரும் குறைகிறது மற்றும் அமிலமும் சேகரிக்கப்படுகிறது. இப்போது உங்களுடைய இரத்தம் அமிலமாக உள்ளது மற்றும் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் தானே யோசிக்கவும். மாம்பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு எப்படியோ விருப்பமாக இருக்கட்டும். உங்கள் இரத்தத்தில் இருக்கிற அமிலம் 5 நிமிடங்களில் அதிகரிக்குமா அல்லது குறையுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அதிகரிக்கும். அதே போல ஆரஞ்சு, மசாமி,
திராட்சை சாப்பிட்டால் என்ன ஆகும்? தக்காளி சாப்பிட்டால் என்ன ஆகும்? தக்காளியிலும் உள்ளது. எனவே எந்த ஒரு பொருளிலும் எந்த ஒரு வகையான அமிலமும் இருந்தால் அது டார்டரிக் அமிலமாக இருந்தாலும் சரி, சிட்ரிக் அமிலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. மற்றும் அசிட்டிக் அமிலம் அதாவது வெய்னிகர் கூட நிறுத்தப்படுகிறது. தயிரும் நிறுத்தப்படுகிறது. ஏனெனில் அதில் லாக்டிக் அமிலம் உள்ளது. எனவே நமது இரத்தத்தின் BSO-வை கட்டுப்படுத்த விரும்பினால் நீங்கள் இந்த பொருட்களை நிறுத்த வேண்டும். மற்றும் உங்கள் உடலுக்குள் அந்த அமிலத்தை அமைதிப்படுத்தும் பொருளை சேர்க்க வேண்டும். எப்போதாவது நமது கை எரிந்துவிட்டால் அல்லது ஏதாவது விபத்து நடந்தால் எரிந்தபோது நாம் என்ன செய்கிறோம்? பால் இருக்கிறதா? பால் கொடுத்தோம், தடவினோம், குளிர்ந்ததை தடவினோம். அதே போல நமக்கு உள்ளே எரிகிறது என்றால் அதற்குள் நாம் அதை நியூட்ரலைஸ் செய்யும் ஒன்றை சேர்க்க வேண்டும். அது சோடா ஆகும். உங்கள் வயிற்றில் மிகவும் எரிச்சல் ஏற்படுகிறது. தீப்பிடித்தது போல அமிலத்தன்மை உள்ளது என்று உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சோடா குடிக்கிறீர்கள். அதே போல நாம் சோடா பவுடர், பேக்கிங் சோடா எடுப்போம். பேக்கிங் சோடா அதிகபட்ச நோயாளிகள் ஏற்கனவே எடுத்துக்கொள்கிறார்கள். இது பல பெயர்களில் உள்ளது சோடா நெட். எனவே இந்த மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் எப்போதாவது KFT செய்ய விரும்பினால் நீங்கள் பைகார்போனேட் சீரம், பைகார்போனேட் பரிசோதனை மட்டுமே செய்ய வேண்டும். அது விலை உயர்ந்தது எனக்கு தெரியும். ஆனால் அதை செய்ய வேண்டும். இது அதிகபட்ச நோயாளிகள் செய்யும் ஒரு தவறு. மேலும் இதற்காக பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் அளவுகள் அதிகரித்தால் நீங்கள் இந்த பரிசோதனையை செய்ய வேண்டும். இதன் மூலம் நீங்கள் அதை கண்டறிய முடியும். எனவே எத்தனை நோயாளிகள் இருந்தாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தவறுதலாக கூட அது அதிகரிக்கக்கூடாது. இது அதிகரித்து பைகார்பனேட் குறைந்து கொண்டிருந்தால் அதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். அவை மாதாந்திர அடிப்படையில் செய்யப்படுகின்றன. உங்கள் கட்டுப்பாட்டில் இது இருந்தால் ஒரு நிலை உள்ளது. மெட்டபாலிக் அசிடோசிஸ் உடலில் தொடங்க முடியாது. இது சிறுநீரகத்தை மிக வேகமாக பாதிக்கிறது. இதில் சிறுநீரகம் CKTC1 நிலைக்கு சென்று விடுகிறது. CKT என்றால் சிறுநீரகம் மெதுவாக பாதிக்கப்படுகிறது. EK என்றால் மிக வேகமாக குறைந்த நேரத்தில் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த நிலையை தடுக்க உடலுக்குள் சரியான மருந்துகளை சேர்ப்பது அவசியமாகிறது. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இதனால் நமக்கு புளிப்பு, பழங்கள் மற்றும் தக்காளி போன்ற காய்கறிகளை முழுமையாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இப்போது செல்ல செல்ல நான் உங்களுக்கு ஒரு கடைசி படியை மேலும் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் உங்கள் தேநீர் மற்றும் காஃபியை முழுமையாக நிறுத்த வேண்டும். ஏன் நிறுத்த வேண்டும் என்பதை நான் மிக சுருக்கமாக விளக்குகிறேன். தேநீர் மற்றும் காபி உங்கள் உடலுக்குள் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கிறது. நீங்கள் உணவு சாப்பிடும்போது அதில் உள்ள இரும்பு உறிஞ்சுதலுக்கு தடையாக இருக்கும். நீங்கள் தேநீர், காபி குடித்தால் உங்கள் உடலில் இரும்பு உறிஞ்சப்படாது. உங்கள் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும். மேலும் உங்கள் மெட்டபாலிசம் குறைவாக இருக்கும். இதனால் உங்கள் உயிரியல் அளவுகள் குறைவாகவே இருக்கும். இதனால் தேநீர், காபி குடிப்பதால் மருத்துவர் உங்களிடம் கோபப்படுவார். தயாராக இருங்கள். குடிக்காமல் வருங்கள். சரி, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன சாப்பிடக்கூடாது என்பதை அது நன்றாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விஷயங்களை நீக்குங்கள். மீதமுள்ள 2 விஷயங்களின் பட்டியலை உருவாக்கி உங்களுக்கு பிடித்தவற்றின் பட்டியலை உருவாக்கி என்னிடம் வரும்போது வாருங்கள். என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது என்பதை ஏன் மறுக்க வேண்டும்? நான் முழுமையாக உங்களுக்கு காரணங்களை வழங்குவேன். அதை தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். மருத்துவர் சொன்னது உண்மையோ பொய்யோ இப்போது நான் சென்று விட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.